ஆதியாகமம் 19:17. Genesis 19 and 17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. அல்லேலூயா என்றார். அல்லேலூயா. இங்க நாம் பார்க்கிறோம், லோத்துனுடைய சம்பவத்துல லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் விடுவிக்கும்படிக்கு ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு அங்கே தேவதூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவருடைய கையை பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்ட உடனே அவர் சொல்கிறார், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. அவன் 3 காரியங்களை பார்க்கிறோம். பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ. 4 காரியம். அல்லேலூயா. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. அல்லேலூயா. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, முடிக்கிறதும் ஓடிப்போ. அல்லேலூயா. உன் ஜீவன் தப்ப ஓடு. அப்படி என்றால் கவனிக்கணும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம், அல்லேலூயா, இந்த உலகத்துல நாம் எப்படி வாழணும்? ஜீவன் தப்ப ஓடுவதை போல வாழணும். நாம் எப்படி வாழ்கிறோம்? அல்லேலூயா. இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்களாக, இந்த உலகத்துல மற்ற உலகத்தாரை போல உலகம்தான் நமக்கு சதம் என்று வாழ்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, ஏன் அந்த சோதம் குமாராவை தேவன் அழிக்க போகிறார். அக்கினி ஆறினால அழிக்கப்பட போகிற அந்த பட்டணத்திலிருந்து நீ ஜீவன் தப்ப ஓட வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் ஜனங்கள் எப்படி ஜீவன் தப்ப ஓடுவார். அல்லேலூயா. அந்த சுழல் காற்று வருவதற்கு 2 செகண்டுக்கு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடிதான் அனௌன்ஸ்மெண்ட் வருது, இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வரப்போகுது என்று. 2 செகண்டா 2 மினிட்டா தேவை, 2 மினிட்ஸா தேவை, ஞாபகம். அப்ப அந்த 2 நிமிஷத்துல 2 செகண்ட்ல ஜனங்க என்ன செய்யணும்னு யோசிப்பாங்க. என்ன செய்யணும்னு யோசிப்பாங்க? ஜீவன் தப்ப ஓடுறது என்ன செய்யணும்னு யோசிப்பாங்க. யோசிங்க, நீங்களா தான் என்ன செய்வீங்க? வீட்டுல போய் லாக்கரை தேடுவீங்களா? சாவியை தேடுவீங்களா? பணப்பையை தேடுவீங்களா? என்ன தேடுவீங்க? எதை தேடுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு நல்ல அன்புள்ள பெற்றோர் இருந்தா பிள்ளைகளை காப்பாற்றணும். இல்ல அதை கூட விட்டுவிட்டு என் ஜீவன் தப்பு போட்டு சொல்றீங்க. எந்த அளவுக்கு எதையுமே பொருட்படுத்தாம, இவ்வளவு நாள் வாங்கி வைத்த சேர்த்து வைத்த பொருள், ஆஸ்தி, சர்டிபிகேட்ஸ் ஒண்ணும் வேணாம், ஜீவன் தப்புனா போதும் என்று 2 செகண்ட் 2 நிமிஷம் என்று யோசித்து பாருங்கள். எப்படி ஜீவன் தப்பு ஓடுவதென்றால் எப்படி? அல்லேலூயா. 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 அப்போ நாம் இந்த உலகம் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வாக்கினைக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது. வானம் வெந்து பூமி உருகி போகிற நிலைமைக்கு வைக்கப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு, உலகத்துக்குள்ளேயே உழன்று கொண்டு இயேசுவை தேடிக் கொண்டிருந்தால் அது பிரயோஜனம் அல்ல. ஆமென். இந்த உலகத்துல இருந்தாலும் ஜீவன் தப்பு ஓட வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் 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 சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டேன், உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்தேன் என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறித்து தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஜீவன் தப்ப இந்த உலகத்திலிருந்து தீவிரமாய் ஓட வேண்டும். உன்னுடைய உள்ளம் ஜீவன் தப்ப ஓடும்படிக்கு ஆயத்தம் உள்ள உள்ளம் தானா? பிரித்தெடுக்கப்பட்ட உள்ளம் தானா? பிரித்தெடுக்கப்பட்ட மகன் தானா? பிரித்தெடுக்கப்பட்ட மகள் தானா? அல்லேலூயா. உன் ஜீவன் தப்பு அல்லது உன் ஆத்துமாவை தப்புவிக்க ஓடு.
ஆமென். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதனாலே உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று அன்றைக்கு லோத்துக்கு சொன்ன அந்த எச்சரிப்பின் சத்தம் லோத்தின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரோட காலத்தில் நடக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா? அல்லேலூயா. அப்ப நாம எப்படி செய்யணும்? ஜீவன் தப்ப, ஆத்மாவை தப்புவிக்க நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எதையெல்லாம் விட்டு ஓட வேண்டுமோ ஓட வேண்டும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது, தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடு. ஆமென். பேதுரு சொல்றார், உன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சத்தின் இச்சைகளை விலகி ஓடு. உன் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி ஓடு. இன்னுமாய் ஹல்லேலூயா லோய்கள் யோவான் சொல்கிறார், சீஷன் சொல்கிறார், நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள். ஆமென். இப்படி உலகத்துக்கும் உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். விலகி ஓடுகிறீர்களா? விலகி ஓடுகிறீர்களான்னு கேட்கிறேன். ஆமென். உலகத்தின் மாயைகளுக்கு விலகி ஓடு. உலகத்தின் அசுத்தங்களுக்கு விலகி ஓடு. ஹல்லேலூயா. ஓடு 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 என்று எல்லா இடங்களிலும் அநேக இடங்களில் ஓட சொல்கிறார். ஓடுகிற ஓட்டப்பந்தயத்தில் தான் நம்ம இருந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இருந்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் புத்தகம் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. என்ன செய்யறோம்? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற நோக்கி நம்ம நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கடவுள். அப்போ உன்னுடைய ஓட்ட பந்தயத்துல நீ எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஜீவன் தப்ப ஓடிக்கொண்டிருக்கிறாயா? இது ஓட்ட பந்தயம் அல்ல, ஜீவன் தப்ப ஓடுகிற ஓட்டம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் பிடியிலிருந்து உன்னை விடுவித்துக் கொண்டு ஓடுகிற ஓட்டம். ஹல்லேலூயா. உலகத்தோட உலகமா உன்னை அழித்து விடும்படிக்கு உன்னை பின்தொடர்கிற அந்த உலகத்தின் ஆவியிலிருந்து உன்னை தப்புவித்து உன்னை விடுவித்துக் கொண்டு ஓடுகிற ஓட்டம். ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஹல்லேலூயா. உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய ஸ்நேகம், உன்னுடைய கொடுக்கிற வாங்கு, உன்னுடைய உறவு யாரோடு இருக்கு? உலகத்தில் சம்பந்தப்பட்டவர்களோடவா? உலகத்தின் ஆவிய உடையவர்களோடவா? யாரோட ஐக்கியமா இருக்கு? யோசித்து பாருங்க, யாரோட ஐக்கியமா இருக்கு? அப்ப அந்த ஐக்கியம் என்ன செய்யும்? முன்னால அந்த ஐக்கியத்துல இருக்கிறவர்களை இழுத்து கத்தருக்குள்ள கொண்டு வர முடியல, ஆனால் அது உன்னை இழுத்து உலகத்துக்குள்ளே கொண்டு போகும். ஆமென். ஹல்லேலூயா. எச்சரிக்கை, ஜாக்கிரதை, ஜீவன் தப்ப ஓடு, தீவிரமாக ஓடு. இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது உண்மை. கர்த்தருடைய கோபம் உலகத்துக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது உண்மை. ஹல்லேலூயா. பலவிதமான ஆபத்துகள் உலகத்தில் நேர்ந்து கொண்டே இருக்கிறது உண்மை. அப்படியாயும் ஜனங்கள் கண்டு உணர்வார்கள் என்றுதான் அந்த காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். நோவாவின் காலத்திலே ஜனங்களை வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் ஜனங்கள் உணராமல் இருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறபடி இன்றும் எத்தனை ஆபத்துகளை கண்டாலும் உணர்வில்லாது இருக்கிற ஜனங்களை போல நீங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உணர்வு உள்ளவர்கள் தான் ஜீவன் தப்ப ஓடு. இது எந்த ஜீவன்? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை தப்புவிக்க ஓடு. நித்திய ஜீவனுக்கு நேரா நல்ல போராட்டத்தை போராடும்படி அதை காத்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்கென்றே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று 1 தீமோத்தேயு 6:12 நாம் பார்க்கிறோம். ஆகையினால தேவ ஜனமே, இந்த நித்திய ஜீவனை மறந்து போகாது. அதை தப்புவிக்கும்படிக்கு உன்னை கண்ணிக்குள் அகப்படுத்தும்படி, வலைக்குள் அகப்படுத்தும்படி, உன்னை சிறைப்படுத்தும்படிக்கு வருகிற எல்லா பிசாசின் தந்திரங்களை விட்டு விலகி ஓடு. ஆமென். ஜீவன் தப்ப. ஹல்லேலூயா. இந்த உலகம்தான் எனக்கு சதம், உலகம்தான் என்று சொல்லி உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக தேவனை தேடுகிற அந்த பரிதாப நிலையை விட்டு மாறு.
உலக ஆசீர்வாதத்துக்காக, உலக நன்மைக்காக, உலகத்தின் சுகத்துக்காக, சுகபோகத்துக்காக, உலகத்தில் கிடைக்கிற வாழ வேண்டிய வசதிகளுக்காக தேவனை தேடுகிற அனுபவம் உனக்கு மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் நீதியை தேடு, அப்பொழுது உலகத்தில் உள்ளவர்கள் தானாக உனக்கு கொடுக்கப்படும். அந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஆமென். பரலோகத்துக்குரிய காரியங்களை தேடு, உன் ஜீவன் நோய் தப்புவித்துக் கொண்டு ஓடு. ஹல்லேலூயா. நமக்கு தெரியல, சொல்லிக்கொண்டே இருக்க தெரிந்த வசனங்கள் தான். 1 இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தால் நாம் மிக்க பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். We are people to be pitied. We put our trust on God just for this present life. ஆகையினால் எச்சரிக்கையாக இருந்து உன் ஜீவன் தப்ப ஓடி போ, ஓடி போ, ஓடி போ. அப்படி என்றால் உலக கவலை உனக்கு வரும்போது சொல்லணும், உன் ஜீவன் தப்ப ஓடு. ஹல்லேலூயா. உலக மாயைகள் உன்னை இழுக்கும் போது நீ சொல்ல வேண்டும், உன் ஜீவன் தப்ப ஓடு. ஹல்லேலூயா. உலகத்தின் எழில் அதிகாரங்கள் வல்லமைகள் உனக்கு விரோதமாய் போராடும் போது, அல்லது உலக பெருமை உனக்குள்ளே வரும்போது அவைகளை உதறி தள்ளி ஜீவன் தப்ப ஓடு. ஹல்லேலூயா. எந்தெந்த விதத்துக்கெல்லாம் பார்ப்பான் உலகத்தின் ஆவி ஆகிய இப்பிரபஞ்சத்தின் அதிபதி ஆகிய பிசாசு. உலக மாயையில இழுத்துடலாமா? உலக கவலையை போட்டு இழுத்துடலாமா? அப்புறம் உலகத்தின் அதிகாரம் பெருமையை கொடுத்து இழுத்துடலாமா? எந்த விதத்துல, எந்த டிஸ்கைஸ்ல, எந்த மாறு வேடத்துல உலகம் வந்தாலும், ஹல்லேலூயா, எந்த வேஷத்துல உலகம் வந்தாலும் இனக்கண்டு விலகி ஓடு. உன் ஜீவன் தப்ப ஓடு. அழிவின் உலகத்திலிருந்து ஓடு. ஆமென். ஹல்லேலூயா. அழிவுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற உலகத்திலிருந்து ஓடு. சகல மாயக்கங்களிலிருந்து, மாயங்களிலிருந்து வெளியே வா, இயேசுவின் நாமத்தினால். உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறவர்களா இருக்கிறோமா? தூசியை உதறி தண்டு. கவனிங்கள், பிரித்தெடுக்கப்படுகிறது என்றால் சரீர பிரகாரமாக அல்ல. ஒருவேளை சபைக்கு பயந்து, ஊழியருக்கு பயந்து சரீரத்தில் இவைகள் எல்லாம் செய்யாமல் இருப்பீர்கள். உன் ஆவியை சோதித்துப்பார். ஏனென்றால் ஆவியார் வனத்துல உன் இருதயத்தின் விருப்பங்களை, ஆசைகளை, இச்சைகளை சோதித்துப்பார். நீயாக அவைகளை வெறுத்து உன்னை பிரித்தெடுக்கப்பட்ட மகனாய், மகளாய் உன்னை காத்திருக்கிறாயா? இல்ல உன் உள்ளத்தின் ஆழத்துல இன்னும் உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், ஆசை, இச்சை இருக்கிறது என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்புறமாக நீ உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறதை கர்த்தர் காண்கிறவர் அல்ல, அதை வைத்து மகற்கு போடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. உள்ளத்திலிருந்து நீ பிரித்தெடுக்கப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உலக பிரகாரம் போலீஸ்காரன் சரீர பிரகாரமா திருடினாதான் பிடிப்பாங்க, அல்ல தவறு செய்தவன் பிடிப்பான். இயேசுவாகிய போலீஸ்காரன் மனசளவிலே பிடிப்பான். ஹல்லேலூயா. ஆகினால சொல்லும் போது எதற்கு சொல்ல வருகிறேன்? இட்ஸ் நோ யூஸ். வெளியில கட்டாயத்தினாலே சில காரியங்களை விட்டு நீங்கள் பிரிந்து வாழ்கிறது பிரயோஜனம் அல்ல. உன் உள்ளத்திலே அவைகளை வெறுத்தால்தான் அவைகளை விட்டு தனியாக வேர் பிரிக்கப்படுவாய். அவன் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் என்றால் அதுதான். உள்ளத்தில் யூதனே யூதன், உள்ளத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் உனக்குள்ள இருக்கிறதா? உன்னை அறியாமலேயே சத்ரு உன் உள்ளத்திலே ஆசைகளை, இச்சைகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறானா? உனக்குள்ள ஆசை, இச்சை வந்திருக்கிறது உண்மைதானா? யோசிங்க. அதை கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறதுல பிரயோஜனம் இல்லையே. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். அப்ப உலகத்தின் இச்சை யாருக்குள்ளே இருக்கிறதோ, ஹல்லேலூயா, உலகத்தின் இச்சை யாருக்குள்ளே இருக்கிறதோ அந்த உலகத்தோட உலகமாய் அந்த இச்சை உள்ள ஆவியும் அல்லவா அழிக்கப்படும். ஆகினால்தான் உன் ஆவியிலே, உன் இருதயத்திலே, உள்ள ஜீவியத்திலே அந்த உலகத்தின் இச்சைக்கு இச்சை உனக்குள்ள இராதபடிக்கு அதை உனக்குள்ளிருந்து வெளியே தள்ள அல்லது உன்னிலிருந்து வேறு பிரிக்க, அவைகளை விட்டு பிரிந்து வெளியே வர அவசியமாய் இருக்கிறது. ஆமென். 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் தெரியும், 14ஆம் வசனத்தில் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது?
கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசைவே, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமே, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமே. அப்படி என்றால் நீ உள்ளத்திலிருந்து அவர்களை விட்டு பிரிய வேண்டும். அல்லேலூயா. நீ உள்ளத்தில் யாரோடு கூட ஐக்கியமா இருக்கிறாய்? நீ உன் ஆவியில யாரோட ஐக்கியமா இருக்கிறாய்? அதுதான் தேவ சமூகத்திலே கணக்கில் எடுக்கப்படும். நீ சரீர பிரகாரமாக இந்த சபையில் வந்து ஐக்கியமா இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. உன் உள்ளத்தில் ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆமென். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தெரியும். ஹalleluya, glory to God. அங்கே யோவான் என்ன சொல்கிறான்? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளியிலே நடந்தால்தான் தேவ ஜனங்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் இருக்கும். ஆமென். புரியுதா உங்களுக்கு சொல்றது? இயேசு ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நீங்கள் ஒளியின் பிள்ளைகளா இருந்தால் யாரோட உங்களுக்கு ஐக்கியம் சரியா இருக்கும்? ஒளியின் பிள்ளைகளோடு, தேவ ஜனங்களோடு உங்களுக்கு ஐக்கியம் சரியா இருக்கும். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த 2வது பகுதியை மாத்திரம் தான் எடுப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்போ? இயேசு ஒளியில் நடக்கிறது போல நீ ஒளியில் நடக்கணும். நீங்க இருளுக்குள்ளேயே இருந்துகிட்டு இயேசுவின் ரத்தம் என்னை கழுவுனா எப்படி? இருளை விட்டு வெளியே வா. இருளை விட்டு எப்படி வெளியே வரணும்? இருளை நீ வெறுத்தால் தான், இருளுக்குரிய அந்தகார கிரியைகளை வெறுத்தால் தான் அல்லேலூயா வெளியே வர முடியும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். இந்த ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் சரியா இருந்தால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். நீ ஒளியில நடந்தால் ஒளியின் பிள்ளைகளோடு உனக்கு ஐக்கியம். உனக்கு யாரோட இந்த ஐக்கியம் நல்லா இருக்கு? யோசித்து உன் இருதயத்தை சோதித்து பரிசோதித்து பார். ஆமென். இது லெபார்டரி மாதிரி. உன் வாழ்க்கையில் ஆராய்ந்து உள்ளுந்திரில் சோதித்தறிகிற ஒரு இடம், ஸ்கேனிங் சென்டர். Hallelujah. God, Jesus wants to scan you through and through His word. அவருடைய வார்த்தையை கொண்டு உன்னை ஸ்கேன் பண்ணுகிறார், உன்னை ஆராய்ந்தறிகிறார், உன் உள்ளத்திலே உனக்கு காண்பிக்கிறார். உன் உள்ளத்தில் யாரோட ஐக்கியமா இருக்க முடிகிறது? கொஞ்சம் உன்னை தற்பரிசோதனை செய்து பார். சாயங்காலத்தில் திருவனந்தத்துக்கு போக போகும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு, பிதாவாகிய தேவனோடு, அவருடைய ஜனங்களோடு என்னால மனம் விட்டு என் மனம் ஒரு மனமாக இருக்கிறதா? என்னால ஃப்ரீனஸ், I don't see the freeness, free spirit in God's people. நான் சமீபத்துல சொல்லியிருந்தேன், புறச்சாரிங்க கிட்ட பேசுறது பழகுறது கூட எனக்கு ஈஸியா இருக்கு. ஆனா கிறிஸ்தவர்கள் இடத்துல பேசுகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர்கள் உள்ளத்துலதான் கபடம், களங்கம், சூது, no freeness in the spirit, corruption, no innocence. இது நம்முடைய மனசாட்சியில் உள்ள குற்றத்தின் நிமித்தமாக no freeness with the servant of God. ஊழியரோடு மனம் விட்டு பேச மனதிலே தைரியம் இல்லை, மனதிலே சுத்தம் இல்லை, மனதிலே பரிசுத்தம் இல்லை, களங்கம், கபடம். என்ன சொல்லணும்? உங்களுடைய மனசாட்சி குற்றப்படுத்தப்பட்டு, உங்கள் மனசாட்சி கடினப்படுத்தப்பட்டு, நீங்கள் ஐக்கியத்தில் இல்லாமல் போய் பழி யார் மேல? உடனே நீங்கள் பின்வாங்கி பின்வாங்கி பின்தங்கி உங்களுடைய இருதயம் ஊழியருக்கு விரோதமாகவே பற்கடிக்கிறது. விரோதமாகவே எண்ணங்களை பிசாசு உள்ளத்தில் நுழைக்கும். ஏன் உன்னால் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை? சோதித்து பார்த்தாயா? இருள். ஏன் உன்னால் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை? ஏனென்றால் உன்னுடைய ஐக்கியம் இருளோடு இருக்கிறது. உன்னுடைய ஐக்கியம் இருளின் மக்களோடு இருக்கிறது. உன்னுடைய ஐக்கியம் இருளின் மக்களோடு தான் சந்தோஷமா இருக்க முடியுது, ஃப்ரீயா இருக்க முடியுது. உனக்குள்ளே இருள் இருக்கிறது. அல்லது உன்னுடைய ஐக்கியம் உன்னால you are able to have fellowship with the people of darkness. யாருக்குள்ள இருள் இருக்குதோ அவங்களோட உன்னால சரிக்கு சமமா அல்லது உன்னோட விடுதலையா பேசவோ அவர்களோட ஐக்கியப்படவோ முடியாது. ஆனால் you are not able to have the free spirit, freeness at heart with the children of God.
ஒளியின் பிள்ளைகளோடு உங்களால் ஐக்கியப்பட முடியவில்லை. வாட்ஸ் தி ரீசன்? காரணம் என்ன? எவ்வளவு முறை சொல்லியும் உலகத்தோட ஐக்கியம் வேண்டாம், உலகத்தாரோட ஐக்கியம் வேண்டாம், இருளின் மக்களோட ஐக்கியம் வேண்டாம். அவர்களை பகைக்க சொல்லலை, வெறுக்க சொல்லலை, விரோதிக்க சொல்லலை. ஐக்கியப்படாது. மனம் விட்டு பேசுகிறதோ மனம் விட்டு செய்கிறதோ ஒளியின் பிள்ளைகளோடு இருக்கணும். ஆனால் it is opposite is happening to God's people today. மனம் விட்டு பேசுகிறது உலகத்தாரோடும் இருளின் மக்களோடும் இருளுக்குரியவர்களோடும். மனதை அடைக்கிறது தேவனிடத்திலும் தேவ பிள்ளைகளோடும். அது மன கடிதத்துக்கு நேரா. Is it not true? உங்களை சோதித்து பார்க்க. Are you free in your spirit? மனம் விட்டு பேசுகிறீர்களா? மனம் விட்டு ஐக்கியமா இருக்க முடியுதா ஒருவருக்கு ஒருவர்? நீங்கள் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமா இருப்பீர்கள். ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லுங்க, கரம் வைத்து நான் எல்லாரோடும் நல்லா ஐக்கியமா இருக்கிறேன், மனம் விட்டு பேசுகிறேன். ஃப்ரீ ஸ்பிரிட் இருக்கு இல்லையே. இருள் இருக்கிறதா? ஜீவன் தப்போடு உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது என்றும் இயேசு கிறிஸ்து சொல்றார். உலகம் எங்க இருக்கு? இருளுக்குள் இருக்கிறது என்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்துல எல்லாம் நம்ம பார்க்க நேரம் இல்லை. உலகத்துக்கு ஒளியாகத்தான் இயேசு வந்தார். ஆமென். நீ உலகத்தோட ஐக்கியமா இருந்தால் இருளோட ஐக்கியமா இருக்கான், உலகத்தின் மக்களோட ஐக்கியமா இருக்கிறார். உலகத்தின் அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு அவர்களுக்குள்ளே உலகம் இருக்கும் என்றால் இருள் இருக்கிறது. எந்த அளவுக்கு உன்னை உள்ளத்தை சோதித்து பாரு. எந்த அளவுக்கு உள்ளத்திலே இருளை விட்டு பிரிந்து வெளியே வந்திருக்கிறாய், இருளின் ஐக்கியத்தை விட்டு பிரிந்து வந்திருக்கிறாய். அல்லது கேளு, கர்த்தாவுடைய ஒளி எனக்கு அனுப்பும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீர் அல்லவா? இருள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இருளின் அந்தகார கிரியைகள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவர்களை கடிந்து கொள்ளுங்கள் என்று எபேசியர்ல பார்க்கிறோம். இந்த உள்ளத்துக்குள்ள அந்தகார கிரியைகள், அந்தகார ஆவிகள் தானே உங்களை வெளிச்சத்தின் மக்களோடு ஐக்கியம் கொள்ள கூடாதபடிக்கு செய்யும். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போ. ஆதியில அப்போஸ்தலர் காலத்துல பாத்தீங்கன்னா அபிஷேகம் பெற்ற அப்போஸ்தலர் எல்லாருக்கும் ஒரே மனம், ஒரே சிந்தை, ஒரே இருதயம். எப்படி இருந்தது? ஹல்லேலூயா. அவர்கள் எதை பற்றியும் யோசிக்கல, பரலோகத்தை பற்றியும் தேவனை பற்றியுமே நினைவாக இருந்தார். தெய்வ ஆவியார் பலமாக அவர்கள் மத்தியில வந்து இறங்கினார். இந்த ரகசியத்தை அறிந்துதான் சத்துரு இன்றைக்கு இந்த ஐக்கியத்தை கெடுக்க போராடுகிறான். ஒருமனப்பாட்டை கெடுக்க போராடுகிறான். எப்படி போராடுகிறான்? உங்களுடைய ஐக்கியத்தை, ஓ ஹல்லேலூயா, உங்களுக்குள்ள இருளை கொண்டு வந்து உங்களுடைய ஐக்கியத்தை இருளின் மக்களோடு சேர்த்து விடுகிறான், ஒளியோடு துண்டித்து விடுகிறான். ஹல்லேலூயா. அப்போ கடமைக்காக இயேசுவை தேடுகிறோம், கடமைக்காக சபைக்கு வருகிறோம், கடமைக்காக ஐக்கியத்துக்கு வருகிறோம். கடமையாக மாறிவிடுகிறது. உலகத்தின் ஐக்கியம் கருத்தாக மாறிவிடுகிறது. Where are you today? In your heart. Where are you today at heart? With whom do you have fellowship at heart? உள்ளத்திலிருந்து யாரோட ஐக்கியமா இருக்கிற? சொல்லுங்க. உங்களால நல்ல ஐக்கியமா இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. ஃப்ரீனஸ் உங்களுக்கு யார்கிட்ட இருக்குன்னு நிதானிச்சு பாருங்க. எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்க மனமும் உள்ளமும். ஹல்லேலூயா. சோ என்ன செய்? ஜீவன் தப்ப போட்டு. ஆமென். இருளை விட்டு பிரிந்து வா, இருளின் ஐக்கியங்களை விட்டு பிரிந்து வெளியே வா, இயேசுவின் நாமத்தினால். ஆமென். நம்முடைய பார்வையில நாம் தேவனுடைய பார்வையில எப்படி அப்பொழுது நாம் சுத்தவான்களா இருப்போம். நம்முடைய வெளிப்புற காரியத்தை வைத்து நம்ம நிதானிக்கிறதை விட்டு நம்முடைய உள்ளத்தின் காரியங்களை வைத்து நம்மை நிதானித்து அறிந்து நம்மை வேறு பிரித்து வெளியே கொண்டு வர வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படித்தான் நம்மை நாம் நிதானிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இங்கே அவர் சொல்லுகிறார், தேவன் லோத்துவை பார்த்து சொல்றார், என்ன சொல்றார்? உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. உலகத்தில் இருக்கிற அபாயங்கள், பயங்கரங்களை யோசித்துப்பார். Where is your heart attached to? Your spirit attached to? Set yourself free. நீ உன்னை விடுவிக்க மனமா இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டாங்க?
விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தைகள் எல்லாம் உனக்குள்ளே வந்து நிறைவேறும். All that you have to do is to decide, determine in heart. Hallelujah. உள்ளத்துல தீர்மானம் பண்ணி வெறுக்க வேண்டியவர்களை வெறுத்தால் தேவன் உதவி செய்வார். Hallelujah. நாம் வெறுத்து மனம் திரும்பாத பட்சத்தில் தேவன் உதவி செய்ய முடியாது. Amen. மனம் திரும்புதல் உலகத்திலிருந்து முற்றிலுமாக மனதை தேவன் பக்கமாக திருப்புகிறது, அரைகுறையாக அல்ல. அதுதான் மனம் திரும்புதல். Hallelujah. Complete right about turn from the world and towards God. From the perishing world towards God. உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே. இன்னைக்கு அநேக சொல்ல கிறிஸ்தவர்களுக்குள்ளே உலகம் வந்துவிட்டது. உலகத்தின் மாயை, உலகத்தின் மயக்கம். ஒருத்தர் பாட்டு பாடுறாரு பார்க்கணும், டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஒருத்தர் ஒரு காரியங்களை சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஒருத்தர் பேசுறார் தமிழ்ல, இன்னொருத்தர் வேற ஒரு மொழியில டிரான்ஸ்லேட் பண்றாரு. பண்ணிட்ட பிறகு தமிழ்ல பேசுற பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். ஆடின உடனே பாடின உடனே காங்கிரிகேஷன் எல்லாம் ஆடுது, ஒரே ஆட்டம். டப்பாங்கு யாரு? பெந்தகோஸ்து சமுதாயம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு ஐயா கையை அப்படி வச்சுக்கிட்டு ஆடுற ஆட்டத்தை பார்க்கணுமே. சினிமாக்காரங்க வந்து கத்துக்கணும் அவங்ககிட்ட ஸ்டெப்ஸ். கொஞ்ச நேரத்துல பார்த்தா டிரான்ஸ்லேட் பண்றவரும் இடுப்பு ஆட்டிக்கிட்டு பாடுறாரு. இடுப்பு ஆட்டிக்கிட்டு ஆட்டம். அவரால் நிக்க முடியலங்க சும்மா. அவருக்கும் அந்த ஸ்பிரிட் வந்து. அப்பதான் யோசித்தேன், இவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பா இந்த ஸ்டெப் எல்லாம்? எந்த டான்ஸ் கிளாஸ் போனாங்களா? இல்ல, இதெல்லாம் அழகா உட்காந்து சினிமா பார்க்குற கேஸ். ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா பார்க்க பார்க்க என்ன இருக்கு, உலக ஆவி கண்ணு வழியா உள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா. அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் ஆடினா போதும் உள்ள இருக்க ஆவியெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. தாவீது போல நடனம் ஆடி, அதுக்கு ஒரு சாக்கு சொல்லிடுவாங்க. தாவீது போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீது எப்படி நடனம் ஆடினான்னு தெரியுமா? பரலோகத்துல தேவதூதர்கள் எப்படி நடனம் ஆடினாங்கன்னு தெரியுமா? உனக்குள்ள மாம்ச இச்சையெல்லாம் இல்லாம, அசுத்தம் இல்லாம, ஹல்லேலூயா, தேவனை ஆராதிச்சா அது அருமையா இருக்கும். மாம்சத்துல எல்லாம் இச்சையை வச்சுக்கிட்டு ஆடின உடம்பு ஆட்டினா என்ன அசுத்தமா இருக்கும், என்ன அருவருப்பா இருக்கும், என்ன கேவலமா இருக்கும். கேவலம். யோசித்து பாருங்க, அருவருப்பா இருக்கு. ஆகையினால இன்றைக்கு உலகம் கிறிஸ்தவர்களுக்குள்ள, அது சினிமா உலகம் பயங்கரமான ஒரு மயக்கத்தின் ஆவி, ஒரு விதமான மாயையான ஆவி, ஒரு விதமான வஞ்சக ஆவி, ஒரு மயக்கத்துக்குள்ள, ஒரு கிழக்கத்துக்குள்ள ஒரு என்ன சொல்லுவாங்க, போதை எடுத்தா கிக்கு மாதிரி கொடுக்குதா. நீ போதை குடிக்க வேணாம், சினிமா பார்த்தாலே ஒரு கிக்கு வருது, அசுத்த ஆவி. உண்மையா இல்லையா? யோசித்து பாருங்க. ஏன் பார்க்க வேணான்றாங்க? இன்னைக்கு அநேகருடைய வாதம் அதுதான். பைபிள்ல போட்டிருக்கா, இப்படி சொல்லி சொல்லி இன்றைய கிறிஸ்தவர்கள் பிரித்து எடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளாகவே காணப்படவில்லை. அதுல உலகத்தினால இருக்கிறது, அது உண்டு ஆவியை சிறைப்படுத்தி ஒரு மயக்கத்துக்குள் வைத்து விடுகிறது. அதுக்கு மேல இருந்து ஹல்லேலூயா இயேசுவை ஆராதிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. தேவ ஜனமே, உள்ளே ஆசை வச்சுக்கிட்டு வெளிய விசுவாசியுடைய வேஷம் போட்டு உலகத்தோட உலகமா அழிக்கப்படுவது எதற்கு? ரட்சிப்பு என்றாலே உலகத்திலிருந்து, உலக அசுத்தத்திலிருந்து, பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி வெளியே வருவதுதான் ரட்சிப்பு. ரெட்ட வேஷம், ரெட்ட காரியம், ரெட்ட ஆசை வச்சுக்கிட்டு இருந்தா சபைக்கு வர வேண்டாம். உங்க இஷ்டத்தின்படி, விருப்பத்தின்படி எங்க வேண்டாலும் நீங்க ஜீவிக்கலாம். சபைக்கு வருவது நோக்கம் உங்களை உலகத்திலிருந்து வேறு பிரித்து கர்த்தருக்கென்று பரிசுத்தவான்களாய் மாற்றத்தான் சபையை வைத்திருக்கு. பன்னி கூட்டத்தை சேர்க்கல, ஆட்டு கூட்டத்தை சேர்க்க சபை. பன்றியை மேய்க்க தேவன் அழைக்கவில்லை, ஆடுகளை மேய்க்கதான் தேவன் அழைத்தார்.
உலகத்துல போய் உலகத்தின் அசுத்தங்களை உணர்ந்துட்டு வந்து சபையில விசுவாசிங்க வேஷத்தை போட்டுட்டு ஆசை இச்சைகளோட வந்து உட்கார்ந்ததுல பிரயோஜனம் இல்லை. நீ ஜீவன் தப்ப ஓடும்படிக்கு உன்னை நீ வெறுக்க வேண்டியவளை வெறுத்து வேர் பிரிக்க வேண்டிய இடத்துல நீ பிரிந்து வர வேண்டிய இடத்துல பிரிந்துதான் வர வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். நீங்கள் இவைகளை விட்டு உங்களை பிரித்து வைத்தால் பிரிந்து வாருங்கள். இருக்கா இல்லையா? செப்பரேட் yourself. வாசிங்க. Hallelujah, glory to God. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதே செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எப்பொழுது உன் கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார்? நீ எப்படி இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். இன்னைக்கு இப்படி அசுத்தத்திலிருந்து பாவத்திலிருந்து உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படாத சபை விட்டு பிரிஞ்சு போகுது. நான் போறேன் பிசாசு கேர் போட்டுக்கிட்டே இருக்கோம். நாங்களும் தான் சொல்றோம், ஒண்ணு அந்த அசுத்த ஆவி உன்னை விட்டு போகட்டும். நான் போறேன் உன்னை பிரித்து எடுக்கிற அசுத்த ஆவி உன்னை விட்டு போகட்டும். இல்ல நீயும் சேர்ந்து அதோட போ. அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உனக்கு விருப்பமானா சபை உனக்கு உண்டு. அல்லேலூயா. நான் பிரித்தெடுக்கப்பட விரும்ப மாட்டேன், வெறுக்க வேண்டிய நான் வெறுக்க மாட்டேன், உள்ள இச்சைகளோடு தான் வருவேன், இயேசுவை ஆராதிப்பேன். அதற்கு இந்த சபை அல்ல, அதற்குரிய சபை இது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு எத்தனையோ சபைகள் உண்டு. ஆனா உங்களை தீர்ப்பானதிலிருந்து உங்களை பிரித்தெடுத்து கர்த்தருக்கு என்று தூய்மையானவர்களாய் மாற்றத்தான் நாங்கள் போராடி பிரயாசப்படுவோம். பாவியை நீதிமானாக்குகிறவர், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர். அதனால எப்பேற்பட்டவர்களும் திருந்த வேண்டும். எத்தனை பேர் உங்க சபைக்கு வருது, அதை பத்தி தெரியாதா, இதை பத்தி தெரியாது, எதை பத்தி உனக்கு தெரிய வேண்டாம். அவர்கள் வந்து கர்த்தருக்கு இடம் கொடுப்பார்கள் என்றால் அவர்களை தலைகீழாக பரிசுத்தவான்களாய் மாற்ற தேவனால் ஆகும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் போராடுவோம். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து பரிசுத்தவான்களாய் மாறணுமே அல்லாமல் உலகத்தாரை போல வாழ்ந்து கொண்டு வருகிற சபை உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இங்கே சபையில விசுவாசியாய் வருவதற்கு இது சபை அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறீர்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் பிரிந்து வர போகிறீர்கள். இன்னும் உங்களை பிரித்து காத்துக் கொள்ள போகிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்றார், அவருடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கிறபடினாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் 19-20. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா. எதை விரும்புகிறோம்? ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறோம். எதற்கு விரும்புகிறோம்? எதனால் அப்படி விரும்புகிறோம்? கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. Check your works today. ஆங்கிலத்தில் வாசிங்க. And this is the condemnation. Why the condemnation? This is the condemnation. The light has come into the world. The light has come. ஏன் அந்த ஆக்கினை ஜீவன் தப்ப ஓடு? இல்லாவிட்டால் condemnation. Hallelujah. ஆக்கினை. This is the And this is the condemnation. This is the condemnation. That the light has come into the world. That the light has come into the world. And men love darkness. And men love darkness rather than light. Because their deeds were evil. Because their deeds were evil. உன் கிரியைகள் பொல்லாங்கா இருக்கும் என்று சொன்னால் இருளை விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? அப்படி யோசிக்கணும். உடனே என் கிரியைகள் என்ன செய்யணும்? மாற்றணும். ஹல்லேலூயா. மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. பொல்லாங்கானவைகளை விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. பொல்லாங்கானவைகளை விட்டுவிட வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று நேற்று கூட பார்த்து சுத்திக்கிறேன். Hallelujah. Depart from everything that appears to be evil.
உனக்குள்ள இருக்க பொல்லாங்கையும் எடுத்து போடு. ஈவில் எல்லாம் உன்னை விட்டு எடுத்து போட போட போட. உனக்குள்ள இருக்க துர்குணங்கள், பொல்லாப்புகள் எல்லாத்தையும் அகற்றி போட 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 உனக்குள்ளே ஒளி வர வர நீ ஒளியை விரும்புவாய், இருளை பகைப்பாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு ஊழியக்காரனால தான் பகை உணர்வு, விரோதம், கோபம், எரிச்சல். ஏன்? அவர் ஒளியை பார்க்கிறோம், இருளை விரும்புகிறது தான். ஹல்லேலூயா. இருளை விரும்புகிறதுனால ஒளியை பகைப்பார்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளை பகைப்பார்கள். அப்படி என்றால் நீ அவர்களை குற்றப்படுத்துவதை விட்டுவிட்டு உனக்குள்ள என்ன இருள் இருக்கிறது, எந்த இருள் வருவதற்கு காரணம் என்ன, பொல்லாங்கு உனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி உன்னுடைய பொல்லாங்கை விட்டு, உன் துர்குணத்தை விட்டு, உன் பொல்லாப்பை விட்டு நீ அவைகளை உண்மையாக அறிக்கையிட்டு மறு திரும்பினார். ஆமென். இருள் நீங்கி போகும். ஹல்லேலூயா. ஒளி வரும். அப்பொழுது நீ ஒளியோட ஐக்கியமாயிருப்பாய், ஒளியின் பிள்ளைகளோட ஐக்கியமாயிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 20வது வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஏன் ஊழியக்காரத்தில் இருக்க பயம்? தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு. யாரும் என்ன சொல்லிடக்கூடாது, யாரும் என்ன கண்டிப்பா பேசிடக்கூடாது, கடினமாய் பேசிவிடக்கூடாது. போயிடாது, அவங்க திட்டுவாங்க, அவங்க செக் பண்ணுவாங்க. ஏன் நம்ம விட்டு தூர தூரம் போறோம்? தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கலாம். அங்க இருக்கிற வசனம். For everyone practicing evil hates the light and does not come to the light lest his deeds should be exposed. Hallelujah. தன்னுடைய கிரியைகள் வெளிப்பட கூடாது. நான் உள்ளத்துல எப்படி வேணா இப்ப வெளியில பசுத்தவன் வேஷம் போட்டு என்னை ஏற்றுக்கொள். இதுதான் இன்னைக்கு ஊழியருக்கும் விசுவாசிக்கும் உள்ள போராட்டம். ஹல்லேலூயா. நான் ஒழுங்கா மரியாதையா விசுவாசியா சபைக்கு வரேன். இங்க இல்ல, பொதுவா மற்ற சபைகள் மற்ற இடங்கள் நாங்க வருவோம், விசுவாசி மாதிரி வருவோம். நீங்களும் எங்களை ஏற்றுக்கொண்டு ஊழியக்கார மாதிரி எங்களை நடத்துங்க. எல்லாம் மாதிரி தான். கர்த்தர் வேஷத்தை இகழ்வார். ஹல்லேலூயா. ஒரு மாதிரி இல்ல. Be a believer, true believer from the heart. பொல்லாங்க இருக்குதா? அதெல்லாம் அறிக்கை செய். மனத்து உன் கிரியைகள் பொல்லாதவைகள் இருக்குதா? அதெல்லாம் விட்டு நிறுத்து, வெளியே வா, பிரிந்து வா வெளியே. ஜீவன் தப்ப ஓடு, பொல்லாதவைகளை விட்டு ஓடு, பொல்லாதவைகளை விட்டு அகற்றி ஓடு. அப்பொழுது இருளும் ஓடு, அப்பொழுது ஒளி உண்டாகும். அப்பொழுது இருளை பகைப்பாய், ஒளியை சிநேகிப்பாய். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உள்ள போகுது? எத்தனை பேருக்குள்ள பொல்லாங்க இருக்கிறது தெரிகிறது? அதுக்கு ஏன் இருக்காது? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, உங்களோட ஐக்கியம் எப்படி இருக்குது? அப்போ ஜீவத்தப்போ ஓடிப்போ. இருளை பகைக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு. கண்டிப்பு வேண்டாம். ஊழியர்கள் கண்டிக்க கூடாது. என்ன நினைச்சுக்கிட்டீங்க? சபை இது ஒரு பெரிய சொபிஸ்டிகேட்டடா உட்கார்ந்து மதிப்போட உட்கார்ந்து மதிப்போட கடந்து செல்லணுமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதுக்காக வருகிறோம். நம்மை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து வெளிப்புறமான மதிப்பு நமக்கு எதற்கு? உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா அவக்கேடுகளையும் அகற்றி தேவனுக்கு முன்பாக நாம் மதிப்புக்குரியவர்களாய் மாறதான் வருகிறோம். ஹல்லேலூயா. அதனால சபையில நாம் கண்டிக்கப்படும் போது அதை வருத்தமாய் எடுக்காதபடிக்கு விரும்பி ஏற்றுக்கொள்ளும் போது உண்மையாகவே கர்த்தருடைய பார்வையில மதிப்புக்குரியவனாய் மாறுவாய், மதிப்புக்குரியவனாய் மாறுவாய். ஹல்லேலூயா. வெளிப்புறமாய் மனுஷன் நம்மை மதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்காதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆகினால உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. அடுத்தது பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே. பிரிந்து வந்த நீ, பிரித்தெடுக்கப்பட்ட நீ, ஹல்லேலூயா, உன்னை பிரித்து கொண்ட நீ பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக செய்கிற தவறுதான் விட்ட காரியங்கள். மனதார நீ விட்டாய் என்றால் விட்டதுதான். அதை பற்றி நினைக்கவும் கூடாது. ஆமென்.
அதை பற்றி யோசிக்கவும் கூடாது. பழைய காரியங்களை மனதுல நினைச்சு இப்படி எல்லாம் இருந்ததே என்று நினைக்க கூட கூடாது. ஏசாயால பார்க்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பின்னிட்டு பார்க்காத. Don't turn back. Do not look behind you. Escape your life. Do not look behind you. Do not look behind you. Nor stay anywhere in the plain. Nor stay anywhere in the plain. Escape to the mountains. Escape to the mountains. Lest you be destroyed. Lest you be destroyed. சபையுடைய கர்த்தருடைய பாதம் என்ன? சபையினுடைய பாதம் என்ன? ஊழியருடைய பாதம் என்ன? நீ அழியாதபடிக்கு. ஹல்லேலூயா. ஆமென். நீ அழியாதபடிக்கு. அப்ப நீ என்ன செய்ய வேண்டும்? பின்னிட்டு ஜீவன் தப்பா ஓடி வெளியே வந்துட்ட, திரும்ப பின்னிட்டு வெளியே உள்ள போல நான் திரும்பி கூட பார்க்காத. Hallelujah. You're not going back inside, but don't turn back even. In your mind, again in your heart. Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே சொன்னாங்க, ஐயோ இஸ்ரவேல்ல எங்களுக்கு என்ன இருந்துச்சு? நாங்கள் இஸ்ரவேல்ல இருந்த எகிப்தில எங்களுக்கு என்ன இருந்தது? எதை நினைத்தார்கள்? வனாந்தரத்துல வெள்ளரிக்காய்களையும் வெள்ளை பூண்டுகளையும் கொம்மட்டிக்காய்களையும் நாங்கள் நினைக்கிறோம். வந்துட்டாங்க வனாந்தரத்துல, எகிப்துக்கு போகல, ஆனா எதை நினைத்தார்கள்? வாசிங்க அந்த பகுதியை வேண்டும். என்னாகும் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் எகிப்திலே என்னாகும்? நம்பர்ஸ் 11:5. நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். எதை நினைக்கிறாங்க? எகிப்துக்கு அவங்க போகல. Hallelujah. They did not go back to Egypt, but they were remembering. தட்டுங்க, உங்க மனதை தட்டி கேளுங்க. பார்க்காம அப்படியே உள்ள ஆசையை அடக்கி வச்சு 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 ஒரு காலத்துல பார்க்கறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்த உடனே அதை வாங்கி வச்சு பார்க்க ஆரம்பிச்ச உடனே அந்த இச்சை தலை வச்சு ஆடி ஒரே டான்ஸ், வீட்லயே டான்ஸ். எச்சரிக்கை. ஹல்லேலூயா. பின்னிட்டு பாராதே. வெள்ளரிக்காய்களை நினைக்கிறோம், கொம்மட்டிக்காய்களை நினைக்கிறோம், வெள்ளை பூண்டுகளை நினைக்கிறோம், இலவசமாய் கிடைத்த மச்சங்களை நினைக்கிறோம். அன்னைக்கு கூட யோசித்த ஃப்ரீ ஆஃபர்ல, ஃப்ரீ ஆஃபர்னு போட்டா போதும், எல்லாம் போய் பிசாசு ஃப்ரீ ஆஃபர் எதை கொடுத்தாலும், இச்சையை கொடுத்தாலும் சரி, அசுத்தத்தை கொடுத்தாலும் சரி, ஃப்ரீயா கொடுக்கலாம். வாங்கிக்கலாமா? நோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃப்ரீ ஆஃபர் வேண்டாம். கஷ்டப்பட்டு கடினப்பட்டு பாடுபட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி பசுத்தாவில நிறைந்து நான் முன்னுக்கு வந்த போது. ஹல்லேலூயா. 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 சாசு கொடுக்கிற ஃப்ரீயா கொடுக்கிற இச்சைகள் வேண்டாம், பிளஷர்ஸ் வேண்டாம். பின்னிட்டு பார்க்காத. இன்னொரு பிளஷர் வேணும், உள்ள இச்சையான ஆவி உனக்குள்ள போராடுதா? அறிக்கை செய்யுங்க, மனம் திரும்புங்க. ஏன்னா உங்களோட கண்கள் உங்களோட முகங்களை பார்த்தாலே அது பிரதிபலிக்குது. அதனாலதான் உங்களை கொண்டுதான் மெசேஜே வருது. நான் நீங்க நினைக்கிறீங்களா ஆயத்தப்படுத்திட்டு பேசுறேன். Hallelujah. So bring it out of your system. சாஸ்திரம் உள்ள கொண்டு வந்து போடுகிறான் நிச்சயம். பத்தியா எவ்வளவு ஃப்ரீயா இருக்கீங்க இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி பேர் கிறிஸ்தவர்களா இருந்த போது. அப்படிதானே? ஜீவன் தப்ப ஓடி போன்னு வந்திருக்க, அது மறந்துடாத. திரும்பவும் ஜீவனை அழிவுக்குள் இழுக்க உலகத்தை கொண்டு வந்து பார்க்கலாம். நீ உலகத்துக்குள்ள போயிட்ட பரவாயில்ல, நான் உனக்குள்ளே வரேன். ஹல்லேலூயா. நீ என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்ட பரவாயில்ல, நான் உன்னை தேடி வரேன். வருதா உலகம்? நினைக்கிறாயா பழையவைகளை, பழைய ஆடம்பரங்களையும் பழைய ஆசைகளையும் பழைய இச்சைகளும் பழைய தோல்விகளையும் பழைய நட்புகளையும் பழைய உறவுகளையும் பழைய ஐக்கியத்தையும் செக் செக் செக்.
ஹல்லேலூயா. சரீர பிரகாரமாக நீ பிரிந்து வந்துட்ட, உள்ளத்தின் வழியா ஆவியில திரும்பவும் நீ எகிப்துக்கு போலாம், தெரியுமா? ஆமென். ஆவியில எகிப்தை உனக்குள்ளே கொண்டு வரலாம், தெரியுமா? பிரிந்து வந்த உலகத்தின் இச்சைகளை திரும்பவுமாய் ஆவியில அவன் கொண்டு வந்து வைப்பான், தெரியுமா? பின்னிட்டு பார்க்காதே. ஆமென். நினைவுகள்ல எண்ணங்களை கூட பழைய விட்டு பிரிக்கப்பட்ட பிரிந்து வந்த காரியங்கள், எண்ணங்கள், நினைவுகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் நீ? ஹல்லேலூயா. பின்னால போ சாத்தானே. ஹல்லேலூயா. அப்பால போ சாத்தானே. என்று கடிந்து கொள்ள நீ கடமைப்பட்டவளாக இருக்கிறாய். அதை வாங்கி அந்த ஆசையை வைத்து சோர்வுக்கு என்ன வந்துருச்சா அவங்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு பாருங்க, நாங்கள் நினைக்கிறோம் சொன்ன உடனே அவங்களோட உள்ள எப்படி ஆயிடுச்சு பாருங்க. 6ஆம் வசனம், இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேற ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இப்ப உள்ள எப்படி இருக்கு? Now our whole being is dried up. வேற வெர்ஷன்ல இருக்கு dried up தான. Our whole being is dried up. வாடி போகிறது. முகம் வாடின முகம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே, ஆடைக்கலமே. ரட்சணியத்தின் சந்தோஷம் பொங்கி 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 வரும் உள்ளம். உன் உள்ளத்துல எகிப்து இல்லாவிட்டால், பிரிந்து வந்த காரியங்களை நீ நினைக்காவிட்டால், உள்ளத்துல ரட்சிப்பின் சந்தோஷம் அல்லவா பிரதிபலிக்கும். அகத்தின் அழகு முகத்துல சொல்லுங்க, முகத்துல தெரியுது, தெரியும் இல்ல? அகத்தின் அழகு முகத்துல தெரியுது. ரட்சணியத்தின் சந்தோஷமா பிரதிபலிக்குது. ரட்சணியத்தின் சந்தோஷமா பொங்கி பொங்கி வருது. அந்த ஊற்றை அடைக்கத்தானே உலக ஆவி, பின்னிட்டு பார்க்கிற ஆவி ரட்சணியத்தின் ஊற்றை அடைக்கிறது. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவி, ஜீவனரியே பொங்கி பொங்கி வா, ரட்சிப்பின் ஊற்றுகள் பெருகிடவே. ரட்சிப்பின் ஊற்று பெருகுதா இல்லையே? அதை மூடி அடைச்சி போடுதே பழைய வாழ்க்கை, பழைய ஆசை, பழைய இச்சை. ஹல்லேலூயா. பின்னிட்டு பார்க்காத, பழைய வாழ்க்கையை விரும்பாத, பழைய ஜீவியத்தை அருவருத்து போடு. அதை பற்றி நினைவுகளை கொண்டு வருவான். நினைவுகளுக்கு பிறகுதான் உள்ள போடுவான். நீ அந்த நினைவுகளுக்கு ஆமா அப்படின்னு ஆசையா வருத்தம், வாடி போன உள்ளம், உள்ளத்துல சோர்வு இருக்கு. இந்த மண்ணா என்னத்துக்கு, சலிப்பா இருக்கு, சும்மாயா பாப்பா வாயில சொல்லல, எல்லாம் உள்ளத்தின் நினைவுகள், எண்ணங்கள். கர்த்தரை தேடுவதில் உனக்கு சலிப்பா உற்சாகம், வேதத்தை வாசித்து தியானிப்பதில் உனக்கு சலிப்பா வாடி போகுதா உள்ளம் உற்சாகம், செபிக்கிறதுல உனக்கு வாடி போகுதா உற்சாகம், சபை கூடுதலுக்கு வருவது உனக்கு உற்சாகமா வாடி போன உள்ளமா? எத்தனை பேர் உற்சாக ஆவியோடு, சந்தோஷத்தோடு, வாஞ்சியோடு, தாகத்தோடு, எதிர்பார்ப்போடு சபைக்கு வருகிறேன்? எத்தனை பேர் ஹல்லேலூயா உலகத்தார் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்களே, நம்ம தானே நாள்தோறும் பாதிக்கப்படும். வாடி போதா மனசு உலகத்தாரை பார்த்து? check yourself. ஹல்லேலூயா. ஓ மனத நான் திரும்ப திரும்ப சொல்றேன், டிரைவர் சீட்ல உட்கார்ந்து திருப்ப பார்க்கலாம். அசுத்தலாம். தீர்மானம் உள்ள வாழ்க்கை. சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள் வாலிபர்கள் பாபிலோனுக்கு. சிறைப்பிடிக்கப்பட்டு உலகத்துக்கு சமமாக உலகத்தால் சிறைப்படுத்தப்பட்டு எப்படியா அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு பார்க்குது. இவர்களோ தானியேலோ வென்றான். ராஜாவின் போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தீர்மானம் பண்ணினார்.
சிறைப்படுத்தப்பட்ட இடத்தில் இருந்து கொண்டு அவனுடைய உள்ளம் எப்பொழுதும் எருசலேமையே பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேமை விட்டு அவன் மனம் பிரியவே இல்லை. என்னதான் சத்துரு சிறைப்படுத்த பார்த்தான், என்னதான் சத்துரு போராடினான், மனதிலே தீர்மானம் சரியா இருக்கும் என்றால் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆமென். என்ற தீர்மானம் சரியா இருக்கும் என்று சொன்னால் உன் மனம் உலகத்தை, உலகத்தின் மக்களை, உலகத்தின் ஆவியை உடையவர்களையோ ஹல்லேலூயா நோக்கி பார்க்காது. ஓ பரம எருசலேமையே நோக்கி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. நீ கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடு, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே தேடு. ஹல்லேலூயா. அப்போ உன் உள்ள மேலானவைகளையே நாடி மேலானவைகளையே தேடும்படிக்கு விடுதலையா இருக்கா, அல்லது விட்டு வந்த காரியங்கள் வந்து வந்து உன் உள்ளத்தோட மோதிக்கொண்டு உலகத்தின் பக்கமா இழுத்து கொண்டே இருக்குதா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு சக்தி போல எந்த பக்கம் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் உள்ளத்திலே? திரும்ப திரும்ப சொல்ற சரீர பிரகாரமாக வந்து உட்கார்ந்து இயேசுவை தேடுவது பிரயோஜனமற்றது. உள்ளத்திலிருந்து நீ எப்படியாக கர்த்தரை நாடுகிறாய், கர்த்தரை தேடுகிறாய், மேலானவைகளை நாடுகிறாய், மேலானவைகளை தேடுகிறாய் என்று நிதானித்து பார். ஹல்லேலூயா. உள்ளத்திலிருந்து நான் கர்த்தரை தேடுகிறேன், அல்லது என் உள்ளம் கர்த்தரை தேடுவதற்கு எழும்ப மறுக்கிறதா, ஜெபிக்க மறுக்கிறதா, தேவனோடு உயர்வா உன்னதத்தோடு ஐக்கியப்பட மனம் வரமாட்டேன் என்கிறதா? சோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என் உள்ளத்துல மேல வந்து அமர்ந்திருக்கிறது என்ன? நான் பின்னிட்டு பார்த்திருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. உலகத்துக்கு அடுத்த மனுஷருக்கு ஏற்ற சிந்தையை இடம் கொடுத்திருக்கிறேன் என்று சோதித்து பார்த்து தூசியை உதறி ஹல்லேலூயா எழுந்திரு. வாலிபர்களைப் போல தீர்மானம் உள்ள வாழ்க்கை செய். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதுதான் தேவனுக்கேற்ற, தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று யாக்கோபின் நிருபத்தில் பார்க்கும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வதுதான் நம்ம மேல் விழுந்த பெரிய கடமையா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம உலகத்தில் தான் இருக்கணும். பலவிதமான தூசிகள் அதிலே கரைபடாமல் வெளிப்பாக ஆவியில் இருந்தால் தான் காத்துக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படிங்க இருக்கிறது? அந்த காலத்திலேயே இருந்தாங்க ஆதி பரிசுத்தவான்கள். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, மொர்தெகாய் போன்ற பக்தர்கள் எல்லாம் தங்களை கர்த்தருக்கென்று கரைபடாமல் பிரித்தெடுத்தவர்களால் காத்து கொண்டார்களே. பரிசுத்தாவியை பெற்று நீ உன்னால் காக்க முடியாதா? எங்களுடைய ஜீவியம் கர்த்தருக்குள்ளே அப்படியாக வாழ முடியாதே. உன்னால் காக்க முடியாத உலக வேலையை செய்து கொண்டிருக்கும் போதே. ஆமென். இவர் நிறைய சார்பு போக்கு உலகத்துல இருந்து உலக வேலையை செஞ்சு we can't live such a no we can live என்பதற்கு தான் உலக வேலையில 9 வருஷம் போட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலக வேலையில இருந்தாலும் பிரித்து எடுக்கப்பட்ட அனுபவம், பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணாங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். உலக வேலையெல்லாம் இருந்துட்டு கிறிஸ்தவங்களா பிரித்து எடுக்கப்பட்டவர்களா அப்படிலாம் முடியாது. அதெல்லாம் போயிட்டு இல்லாமல் இருக்க முடியாது, அது செய்யாமல் இருக்க முடியாது, அது செய்யாமல் இருக்க முடியாது. அதெல்லாம் அட்டர் லைஃப். கர்த்தருக்கென்று உன் மனதை கொடுப்பார் என்றார். தானியேல், சாத்ராக், மேஷாக் நான் பரிசுத்தவான்களையே தான் நோக்கி பார்த்தேன். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களையே நோக்கி பார்த்தேன். ஆமென். அப்ப பின்னிட்டு பார்க்காதே. ஹல்லேலூயா. அதனால் பிரித்தெடுக்கப்பட்ட விட்டு வந்த காரியங்களை திரும்ப நினைக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. ஹல்லேலூயா. உன் உள்ளத்துல நிரப்பி இருக்கிற காரியம் என்னன்னு பாரு. நாளுக்கு நாள் விட வேண்டியவர்களை விட வேண்டுமே அல்லாமல் விட்டு வந்த காரியங்களை தேடி போக கூடாது. உன் மனம் பின்னிட்டு பாராதே. அடுத்தது சம பூமி எங்கும் நில்லாதே. எங்க ஓடிப்போ? மலைக்கு ஓடிப்போ. சமபூமி எங்கும் இல்லாதே. Do not stay anywhere in the plains. சமபூமி எங்கும் இல்லாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்?
எங்க ஓடிப்போ? மலைக்கு ஓடிப்போ. சுகபோகமான வாழ்க்கையே தேடாதே. Come out of the comfort zone. Hallelujah. விதவைகளை பற்றி தான் சொல்லியிருக்கு. ஆனால் எல்லாருக்கும் சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடு செத்தவர்கள். கம்ஃபர்ட்ஸ், எந்த வசதி குறைவு வந்துடக்கூடாது. I want to live luxurious life. Hallelujah. Comfortable living. சமபூமி எங்கும் இல்லாதே. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், ஜீவன் தப்ப ஓடிப்போ. Amen. சமபூமி எங்கும் இல்லாதே. பின்னிட்டு பாராது, சமபூமி எங்கும் இல்ல. ஜீவன் தப்ப ஓடிப்போ. எங்க ஓடி போனோம்? ஜீவனுக்கு போகிற பாதையை தேடி போனோம். ஹல்லேலூயா. ஜீவனுக்கு போகிற வழி எங்கே? எங்கே? ஜீவனுக்கு போகிற பாதை மத்தேயு 7ஆம் அதிகாரம் சுவாசிக்க நேரம் இருக்காது. அது வழி இடுக்கமும் பாதை நெருக்கமுமாக தான் இருக்கும். சமபூமியா இருக்காது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்காது? வாயத்தரங்க. இன்னைக்கு எல்லாம் சுகபோகமா வாழ்ந்துட்டு கர்த்தருக்காக பாடுபட மனம் இல்லாதனால சத்துரு உங்ககிட்ட வரவே மாட்டேங்கிறான். தொல்லை கொடுக்க எங்ககிட்டயே வந்து தொலைறான். யாரும் கர்த்தருக்காக பாடுபட மனசு இல்ல, துன்பப்பட மனம் இல்ல. நான் சுகபோகமா நீங்க இருக்கிறது இது போட்டோம். இது உயிரோட செத்தது. கவுண்ட்லயே வராது, கணக்கிலே வராது. யார் கர்த்தருக்காக கடின பாடுகளை பாவைகளை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களை பத்தி தான் நமக்கு பிரச்சனை. அவர்கள் தான் நமக்கு பிரச்சனையே. Hallelujah. They are the troublemakers for devil, Satan. நீ சுகபோகமா வாழ்ற வரைக்கும் உன்னை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. விழிப்படைந்து ஜீவனுக்கு போகிற பாதை, இடுக்கமான பாதை, நெருக்கமான வாழையை எப்ப தெரிந்து கொள்கிறாயோ அப்போ அவன் விழித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. சமபூமி எங்கும் நில்லாதே. சபைக்கு வருகிறதுக்கு சாக்கு போக்கு, சின்ன பலவீனம் வந்து சபைக்கு வர முடியாது. ஓ, எனக்கு அந்த வலி இந்த வலி. கொஞ்சம் சுகவீனப்பட்டா போதும், வேதம் வாசிக்க முடியாது, கர்த்தருக்கு துதிக்க முடியாது. ஒரு கம்ஃபர்ட் ஜோன், தாலாட்டு பாடுவோம். ஆறாரோ அறிறாரோ நம்மளும் என்ன செய்வோம்? ஐயோ, நம்ம அன்பு செலுத்த ஒருத்தர் கிடைக்கிறாங்க. யாரு? சாத்தா 2 கொம்பு வச்சு வரல. உன் உள்ளத்திலிருந்தே உன்னை குறித்த சுய பரிதாபம், செல்ஃப் சிம்பத்தி, செல்ஃப் பிட்டி. ஐயோ, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஐயோ நான் ரொம்ப ஆகினால் உணவே கம்ஃபர்டபுளா சரியா தேத்தி செல்லம் பண்ணி செல்ஃப் பிட்டி. These are all evil schemes of the enemy, evil devices of the enemy. அதனால்தான் இயேசு சொன்னார், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தான் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க முடியாது. இவனை வெறுக்காவிட்டான் உன் சுயம் சமபூமியை நான் விரும்பும். நீ உன்னை வெறுத்தால்தான் சமபூமியை விட்டு கரடு கொண்டான பாதைகளை இயேசு நிமித்தமாக தேர்ந்து கொள்ளுவாய். கடின பாதைகள், கஷ்டப்பாடுகள், ஹல்லேலூயா, இயேசு நிமித்தம் சகிக்க நான் ஆயத்தம் என்று உள்ளவனுக்கு எழும்பும். இன்னைக்கு எல்லாம் சுகபோகமா பிளேன்ஸ்ல சமபூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறார். விழித்து எழும்பு. சமபூமியில வாழ்றவங்க பேர் என்ன? உயிரோட செத்தவன். ஹல்லேலூயா. நிர்பாக்கியம் உள்ளவன். சபையை பார்த்து ஆவியான சொல்லும் போது என்ன சொல்ற? நீ உயிர் உள்ளவன் என்று சொல்லியும் செத்தவனா இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் செத்த வாழ்க்கை, சமபூமியில் வாழ்ற வாழ்க்கை. என்னங்க செய்யணும்? நாங்க சிறுவை தூக்கிட்ட நடக்கணும். தேவ சித்த செய்ய ஒன்று ஒப்புக்கொடு. ஜீவனுக்கு போகிற பாதை எது என்று கேட்டு அந்த பாதையில் நட. கேட்டுக்க போகிற பாதை விசால வழி, விசால பாதை எப்படி இருக்கும்? விசாலமா இருக்கும். வாசல் எப்படி இருக்கும்? விரிவா இருக்கும். கேட்டு போகிற வாசல் விரிவு, வழி விசாலம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உனக்கு விசாலம், எல்லாம்
சுலபமான வார்த்தைகள் வேணுமா? இச்சக பேச்சு வேணுமா உனக்கு? செய்தியில அதுக்கு ஒரு சுகம். செய்தி கேட்கறதுல கூட எப்படி இருக்கணும்? கம்ஃபர்ட். பிரசங்கம் கூட உனக்கு எப்படி வரணும்? பாதிக்காத பிரசங்கம் வரணும், சுகபோகமான பிரசங்கம் வரணும். சிறு சிறு சிறுன்னு ஏசி போடுறது போல உள்ளம் குளிர பிரசங்கம் வரணும். இங்க உள்ளம் கொதிக்குது பிரசங்கத்தை கேட்டா. ஹல்லேலூயா. வயிறு எரியுது. ஆறுதலா ஒரு வார்த்தை வருதா? தேர்தல ஒரு வார்த்தை வருதா? கண்ணீரெல்லாம் தொலையும் ஒரு நாள், கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள், கர்த்தரை விட்டு நீங்க சுத்தனாய் நிலைத்திருப்பேன். அந்த நாளுக்காக, அந்த நாள் கண்ணீரை துடைப்பார், உன் கஷ்டத்தை போக்குவார். இந்த நாள்ல கண்ணீர் வடிச்சா கவலைப்படாது, நல்லா கண்ணு சுத்தமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருதயம் நொறுங்கு. சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை ஏராளமாய் ஜனங்கள் தெரிந்து கொள்கிறார்களாம். ஆகினால் என்ன? கட்டுக்கதைகளுக்கு, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறார்கள் உள்ளத்துல. ஏன்? உள்ளத்துல சத்தியம் போகாததுனால, சரியான ஒரு ஆரோக்கியமான உபதேசம் இல்லாததுனால இந்த உள்ளம் ஹல்லேலூயா, glory to God. மன சுத்தி சுத்தி வருது கவனா இசுராஜா. அதை கேட்டது எனக்கும் அந்த பாட்டு உள்ள வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா எல்லாம் சுத்தி 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 சுத்தி, அதுதான் அந்த டான்ஸ். சுத்தி 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 டான்ஸ் ஆடுறதுக்கு ஏற்ற பாட்டு. மனம் சுத்தி சுத்தி அப்படின்னு போடுறான். உடனே ஜனங்களுக்கு தான் ஒரே கிக். உங்களுக்கு ஆடணும் போல இருக்குதா? பெரம்பு தான் வரும். இங்கே பெரம்பு. ஹல்லேலூயா. ஆமா, எங்க போனாலும் சப்பித்தாவே ஆடிட மாட்டேன், பெரம்பு முன்னாடி வந்து நிற்கும். ஹல்லேலூயா. அதனால எச்சரிக்கையாயிருங்கள். சமபூமி எங்கும் நில்லாது. வசதியான செய்தியை கேட்க விரும்பாத. உன் உள்ளத்தை உடைச்சி, உன்னுடைய சுயத்தை உடைத்து, உன்னுடைய தற்பெருமையை உடைத்து, உன்னுடைய சுய கௌரவத்தை உடைத்து, ஹல்லேலூயா, உன்னுடைய பெருமைகளை உடைத்து, இருபுறம் கருப்புள்ள பட்டயமாக கண்மலையை நொறுக்கும் சமட்டியாக புறப்படுகிற வார்த்தைகளை விரும்பு. ஹல்லேலூயா. நொறுக்கப்படு. ஹல்லேலூயா. இட்டிக்கப்படு. சுயம் சாம்பலாய் போகும்படுவதற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே கிறிஸ்து பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்து அங்கே உதயமாவார். ஹல்லேலூயா. கிறிஸ்து அவர்களுக்குள்ளே பிழைத்திருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மயக்கத்திலிருந்து வெளியே வரீங்க? ஆனால் எந்த வார்த்தைகள் உங்களை, இச்சக பேச்சுகள் உங்களை இழுத்திருக்கிறது, நய வசனிப்பான வார்த்தைகள் உங்களை இழுத்திருக்கிறது, அவர்கள் உங்களை தேவனுக்கு அல்ல தங்களுக்கு ஆதாயமாக கொடுக்கிறார், ஆதாயமாக்கி கொடுப்பார். உங்களுடைய இருதய சத்தியத்தை விட்டு வழுவி போச்சுன்னு சொன்னாங்களே, அடுத்த உபதேசம் தவறு என்று தானே அர்த்தம். ஆமென். அடுத்த பேசின உபதேசம் சரியா இருந்தால் சத்தியத்தை விட்டு விலகும்படிக்கு உங்களுடைய இருதயம் போயிருக்காது. எத்தனை அளவுக்கு நான் பேச எனக்கு தெரியுது எத்தனை பேரோட உள்ளம் சத்தியத்தை விட்டு அப்படியே விலகி ட்ரிஃப்ட் ஆகி போயிருக்கு. சோதித்து பாருங்கள். அறிக்கை செய்யுங்கள். அறிக்கை செய்யுங்கள். உண்மையாக ஒத்துக்கொள்ளுங்கள். சத்தியத்தினத்துக்கு மனதை திருப்புங்கள். ஆமென். பிசாசானுடைய பொய்யை அவனுக்கே திரும்ப கொடுத்துருங்க. ரிட்டர்ன் வாபஸ் வாங்கிக்கிறப்ப எடுத்துப்போம். உங்களை சோதித்துப்பார். சமபூமி எங்கும் இல்லாதே வசதிகளை, ஹல்லேலூயா, வசதியா உன் இருதயத்தை டிஸ்டர்ப் ஆக்காத சத்தத்துக்கு செவி கொடுக்காது. சர்ப்பம் அப்படித்தான் செய்யுது. வசதியை சொல்லிச்சு, தேவர்களை போல நீங்கள் சாகவே சாவதில்லை, தேவர்களை போல மாறுவீர்கள் என்று தேவன் அறிவார். என்ன எதமா இருந்தது, என்ன ஆறுதலா இருந்தது, என்ன தட்டி கொடுக்குது, என்ன உற்சாகப்படுத்துது. இவங்கதான் செய்தி நல்லா கொடுக்குறாங்க. அவங்க இருக்காங்களே அப்பா குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நம்ம மனமடிவாக்குறாங்க. அப்படி என்றால் என்ன? உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காத,
சமபூமி எங்கும் நிற்காத. ஆவியை கிளறிட்டு stir up your spirit. சமபூமி எங்கும் இல்லாதன்னு என்ன அர்த்தம்? கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காது. உன் ஆவி வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் ஆவி அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அது சும்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், சரீரத்துல இல்ல, ஆவியில. சமபூமி எங்கும் இல்லாது. ஓடு, கீப் ரன்னிங். ஆவி என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சுலமிதி சொல்றான், நேசர் வந்து கதவை தட்டுகிற சத்தத்தை நான் கேட்டேன். நான் வஸ்திரத்தை கழுவினேன், திரும்ப எப்படி என் பாதங்களை கழுவினேன், திரும்ப நான் எப்படி அழுக்கலாம்? என் நேசருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், தட்டிக்கொண்டே இருக்கிறேன். அப்புறம் மெதுவா ரொம்ப ரிலக்டண்டா போய் கதவை திறக்கிறேன். என் கையிலிருந்து வெள்ளை போலதான் வடிகிறது. ஐயோ, என்ன மயக்கத்துல இருக்காங்க சிஸ்டர். நான் இல்லை, அந்த அம்மா, அந்த சிஸ்டர். அது வேற சிஸ்டர் சுலமிதி. சுலமைட் அடி நொறுக்கு அடி வாங்கி காவலாளர் என்னை காயப்படுத்தினார். எல்லா டயலாகும் பேசுது. பிசாசு விட்டு வைப்பானா, அடிச்சு நோக்கி. ஹல்லேலூயா. பின்மாற்றம், விடுதலை, பயங்கரம், ஆபத்து. இந்த சொகுசு, இந்த சுய மயக்கம், இதெல்லாம் தெளியணும். ஏமே இந்த உள்ளத்துல இருக்கிற மயக்கம் போக வேண்டாமா? இயேசுவுக்கு கதவை திறந்து போய்விட்டார். இப்படிப்பட்ட மயக்கத்துல உட்கார்ந்து நீ சமபூமி வெளியே வா. ஆவி 24 நேரம் என் இருதயம் நான் நித்திரை பண்ணினேன். நீ நிர்ணயமோ விழித்தது. அட்லீஸ்ட் அவளுக்காக இருதயம் விழித்தது. நீ நித்திரை பண்ணனா எல்லாம் டோட்டல் ஆஃப். ஆவிக்குரிய நித்திரை எச்சரிக்கை. சமபூமி சுகபோகத்தை விரும்பாது. ஆமே. சோம்பேறித்தனம், சுகபோகம், சமபூமி என்று சொல்லும்போது சோம்பல், அசதி, நிர்விசாரம். அப்புறம் என்ன சொல்லலாம்? சாக்கு போக்குகள், சோர்வு என்கிற ஒரு பொல்லாத வஞ்சக ஆவி, சுய பரிதாபம், சுய அன்பு, இவைகளெல்லாம் ஸ்பிளைன்ஸ். சமபூமி கத்திற்காக எழுப்பி ஊக்கமாய் முழு மனதை செலுத்தி, ஓ ஹல்லேலூயா, உன்னை நெருக்கி, உன்னை ஒடுக்கி, உன்னை ஓ ஹல்லேலூயா glory to God கத்திற்கு நேராக்குற காரியம் இல்லை. உன்னை கடினமாய் நடத்த உனக்கு மனமில்லை. உன்னை கண்டிப்பாய் நடத்த உனக்கு மனமில்லை. மற்றவர்கள் நடத்துறது என்ன? நீயே உன்னை நடத்த வேண்டும். உன் சுயத்தை கண்டிப்பா ஸ்ட்ரிக்டாக நடத்த வேண்டும், டிசிப்ளின்டாக நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. சீராக நடத்த வேண்டும். Never have sympathy for yourself. It's highly dangerous one. அந்த செல்ஃப், அந்த சுயத்தின் மூலமாக தான் சத்துரு கிரியை செய்வார். ஆகையால் அதை வெறுத்துத்தல். அது சமபூமியில உன்னை நிறுத்திடும். ஜாக்கிரதையாக. ஹல்லேலூயா. சமபூமி எங்கும் நில்லாதே. மலைக்கு ஓடிப்போ. மலைக்கு ஓடிப்போ என்றால் எங்கே? இனி வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய இலக்கை நோக்கி ஓடிப்போ. ஹல்லேலூயா. அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஜீவன் தப்ப ஓடுகிறது. ஆரம்பித்த உடனே நீ செய்ய வேண்டியதெல்லாம் மலையை நோக்கி கொண்டே ஓட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள அழிவு ஆபத்துகளை உணர்ந்தவராய் பரலோக ராஜ்யத்தின் நித்திய மாட்சிமை மகிமையை நினைத்தவர்களாக, மனதில் வைத்தவர்களாக. அப்பதான் மனதில் வைக்கும் போது என்ன ஆகுது? பின்னிட்டு பார்க்க மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. நான் அதிகமாய் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் மோசேயை குறித்து. மோசே எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்துல முதற்கூட நாம் பார்க்கிறோம். மோசே இனி வரும் பலன்மேல் நோக்கமாக இருந்தது. ஹல்லேலூயா. எகிப்தின் பொக்கிஷங்களிலும், ஹல்லேலூயா, வாசிங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை வாக்கியம் என்று எண்ணினான். இனி வரும் பலன்மேல் நோக்கமாக இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்முடைய நோக்கம் எல்லாம் இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள் அல்ல, இனி வரும் பலனாகிய பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. எல்லா பக்தர்களும் மனதை அதில்தான் வைத்து ஓடினார்கள். ஆகினால அவருடைய ஓட்டம் வெற்றியாயிருந்தது. உன் மனதை உலகத்திலோ அல்லது விட்டு வந்த காரியங்களிலோ அல்லது சுகபோகத்திலோ நீ வைப்பாய் என்றால் இனி வரும் காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இனி வரும் பலன் மேல் மோசே நோக்கமாயிருந்தார். அதர்சனமானவரை தரிசிக்கிறதை போல உறுதியா இருந்தான். அதை குறித்து தான் பேசணும்னு நினைச்ச நேரம் இல்லை. டோட்டலா மாறி போச்சு செய்தி. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கிறோம். பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒன்று செய்கிறேன். என்ன செய்கிறேன்? பின்னானவைகளை மறந்து. பிலிப்பியர் 3:13.
பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி என்ன செய்கிறேன்? முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடரு. உனக்கு ஒரு லக்கம் உண்டு, உனக்கு ஒரு குறிக்கோள் உண்டு, உனக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. லக்கை நோக்கி தொடரு. That was the aim, goal of a Christian. நீ கிறிஸ்தவளாய் இருப்பதற்கு ஒரு லக்கு இருக்கிறது, ஒரு கோல் இருக்கிறது. அந்த லக்கை நோக்கி அதை மனதில் வைத்துக் கொண்டு ஆசையாய் தொடருகிறேன். அப்போஸ் நான் பவுல் சொல்றாரு, எப்படி தொடர்ந்தார்? ஆசையா. இது எல்லாருக்கும் இதுதாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இதான். அவர் சாலிய தேவகுமாரன் வந்தேன், திரும்ப நான் தேவனுடைய ராஜ்யம் போயிடுவேன் வரல. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது 2வது வசனம், எபிரேயர் 12:2, அவன் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருந்தான். அப்ப உலகத்தில் இருக்கிற பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் எப்படி சகிக்க முடிகிறது? இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தையே மனதில் வைத்த ஒரு நாளில நான் இவைகளெல்லாம் செய்து முடித்து என் பிதாவின் வலது பாரசத்தில் போய் உட்காருவேன். ஒரு நாளில இவைகளெல்லாம் செய்து முடித்து என் பிதாவின் வலது பாரசத்தில் உட்காருவேன். கொஞ்ச காலம் தான் அந்த பிதாவின் இடத்துல போய் சேருகிற அந்த சந்தோஷத்தை நினைத்து, ஓ ஹல்லேலூயா, glory to God, சிலுவையை சகித்தார். ஆமென். நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற துன்பங்கள், பாடுகள், நமக்கு வருகிறத பார்த்தா நம்ம பாவிகள் மாதிரி தோணுது, மற்றவங்களுக்கு எல்லாம் வரலையே மாதிரி தோணுது. இந்த உலகத்தில் வருகிற எல்லா துன்பங்கள், பாடுகள், நீ சமூகத்தை விட்டு வெளியே வரும்போது, நீ விழித்து எழும்பும் போதுதான் பாதாளத்தின் வல்லமைகள் உனக்கு விரோதமாய் சீற்றம் கொண்டு எழும்ப பார்க்கும். அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிறவருடைய கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாது, உனக்கு வருகிற சிலுவையை சகித்துக்கள். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, எத்தனையோ சாட்சிகள் கர்த்தருக்காக பாடுபட்டு விசுவாசத்திலே வென்ற சாட்சிகளை மனதிலே தியானித்துக்கொள். இயேசுவை நினைத்துக்கொள். மலைக்கு ஓடி போவது உனக்கு எளிதாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா.